நான் பேசினேன், என்ன சார் எப்படி இருக்கீங்கன்னா, அப்போ எங்கே போனாலும் பண்ண சொல்கிறாங்க அப்படின்றாரு. மிஷன் கம்ப்ளீட்டட், திஸ் இஸ் லோடிங். 10% மேலே வாங்கினா அரசியல் விட்டு போகிறேன்னாரு. அவர் பேச்சியை நிப்பாட்டிடுவேன்னாரு. ப்ராப்பர் லீடர்னா அவர் எங்கள் தலைவர் தான். ஸோ இவங்கெல்லாம் அவரை பார்த்து கற்றுக்கணும். இவங்கள பற்றி பேசுறதுக்கு வார்த்தையே கிடையாது. இவங்க வந்து நாளைக்கு வந்து டிவிக்கே சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. நடிகை த்ரிஷா வருகை முதல்வர் பதவியேற்பு விழாவில் சர்ச்சைக்குரிய பல செய்திகள்லாம் வந்துச்சு. இது குறித்து உங்கள் பார்வை என்ன? வெல்கம் டு இட்ஸ் மை ஷோ. இது வரைக்கும் இட்ஸ் மை ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளித்திரை நட்சத்திரங்கள், சின்னத்திரை நட்சத்திரங்கள் அந்த மாதிரிலாம் வந்திருக்காங்க. ஆனால் முதல் தடவை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இட்ஸ் மை ஷோவே இன்றைக்கி வந்து பெருமைப்படுகிறது. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு என் கூட இருக்கும் அந்த நபர் பற்றி என்னுடைய போனையிலேயே சொல்லணும் அப்படின்னா, இவர் கிடையாது ஹேட்டரு, இவர் தான் ஓனர் ஆஃப் ரோகிணி தேட்டரு. இவர் படித்தது BA LLB, இணைந்தது டிவிகே, ஆனது MLA, இப்படின்ட்டு 26 ஆல்ஃபபெட்ஸ்க்கும் உயிர் கொடுத்தது இவர் தான். அப்போ தளபதியின் ரசிகர் மன்றம், இப்போ தளபதி கூடவே இன் சட்டமன்றம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மளுடைய MLA ரேவந்த் சரண் அவர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். யா ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் ஐ திங்க் MLA ஆனதுக்கு பிறகு, பதவியேற்றதுக்கு பிறகு வர முதல் நிகழ்ச்சி தானே? கண்டிப்பாக. ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ஸோ ப்ரவுட். அதனால் நான் வந்து இது அப்படியே இந்த சால்வை உங்களுக்கு போத்தலாம்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப லாங்காக இருக்க காரணத்தினால இந்த சால்வை உங்களுக்கு நான் இங்கேருந்தே தருகிறேன். ரொம்ப நன்றி. வெல்கம் டு மை ஷோ. அண்ட் ஸோ இன்னைக்கு இட்ஸ் மை ஷோவில் ஷடாட் புடால்ட்டு இருக்க போது கேள்விகள். ஸோ இந்த 10 கார்டு, ஓகே, நம்ம இட்ஸ் மை ஷோ கொண்டு ஒரு சட்ட அமைப்புகளாக இருக்குது. இந்த 10 கார்டுக்கு தான் நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க. நானே தொகுதி வாரியாக பிரித்து வச்சுருக்கேன். இது வந்து பச்சை கார்டில் இருக்கிறதுலாம் கொஞ்சம் நார்மலான கேள்விகளாக இருக்கும், சிகப்பு கார்டில் கொஞ்சம் ஏடாகுடமான கேள்விலாம் இருக்கும். ஆனால் நீங்கள் பதில் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ பச்சையாக சிகப்பான்னு நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கு முன்னாடி என்னோட ஒரு பர்சனல் கேள்வி, ஒரு பொலிட்டிஷியனாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்கல்ல, உங்கள் மனம் கவர்ந்த ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னா அது யார்? தலைவர் தளபதி விஜய். தளபதியை தவிர, தளபதி நீங்கள் சொல்லுவீங்கன்னு தெரியும், அதை தாண்டி யாராச்சும் இருக்காங்களா? எனக்கு மேடம் ஜெயலலிதா ரொம்ப பிடிக்கும். அவங்களோட கமாண்ட், ஒரு தப்பு பண்ணால் எப்படி அவங்க வந்து பனிஷ் பண்ணி உடனே யார் எந்த ஃபேவரட்டிசமும் இல்லாமல் ஓகே தூக்கி அடித்து அவங்கள ஒரு விஷன் வச்சுருந்தாங்க. அந்த விஷனை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி தான் கூட ஆளுங்க வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் அவங்க ஒரு லீடர் இல்லாமல் அந்த கட்சி வந்து என்ன நிலைமையில் இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆமாம். ஸோ அவங்க ஒரு லேடி அவ்வளோ பேரை வந்து சமாளித்து ஒரு அயன் லேடியாக இருந்தது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஃபார் நாட் ஜஸ்ட் விமன், எங்களை மாதிரி இளைஞர்களுக்குமே ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். சிறப்பு. ஓகே, ஸோ இந்த ஒரு தகவலோட ஆரம்பிச்சிடலாமா? கண்டிப்பாக. முதல்ல சிகப்பா இல்லை பச்சையா, எந்த கார்டு போகலாம்? நீங்கள் சொல்கிறதா? நான் ஓகே, எதுனாலும் போக தயாராக இருக்கீங்க. சரி, ஓகே, ஒரு இதுக்கு நம்ம வந்து பச்சை கலர் கார்டே போயிடலாம். ஸோ ஒரு ஜாலியாகவே ஆரம்பிப்போமே. ஏன்னா இப்போ வந்து எல்லாரையும் வந்து தெரியும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக. பட் எங்களுக்கு வந்து அந்த தளபதி விஜய் அவர்களுடைய ஒரு ஃபேனாக உள்ள ஒருத்தர் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. அவருக்கான கேள்வி, அதாவது ஒரு MLA கிட்ட பிளைண்ட் ரேங்கிங் விளாடுற முதல் ஆள் நான் தான். ஓகே, பிளைண்ட் ரேங்கிங் தளபதி மூவிஸ் 8 தான், டாப் 8. துல்லாத மனமும் துள்ளும். வேறு என்ன படம் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்க? அதுதான் பிளைண்ட் ரேங்கிங். ஆமாம், இந்த 8ல் நீங்கள் எந்த இடத்துல வரிசைப்படுத்துவீங்க அதை? ஓகே, 7. ஓகே, காதலுக்கு மரியாதை 8. ஏய், ஒரு பிளானோட தான் இருக்காரு. நினைத்தேன் வந்தாய் 6. நைஸ். சர்க்கார் 2. ஆஹா, இப்போ சர்க்காரில் வர பல காட்சிகள் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்குது. கத்தி 3. கில்லி 1. ஆஹா. துப்பாக்கி 5. ஓ, எல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்க. லாஸ்ட் ஒன், ஃபைனல் ஒன், குஷி 4. ஆஹா. ஸோ MLA திரு ரேவந்த் அவர்களுடைய டாப் 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா, கில்லி, சர்க்கார், கத்தி, குஷி, துப்பாக்கி, நினைத்தேன் வந்தாய், துல்லாத மனம் துள்ளும், காதலுக்கு மரியாதை. அடடடடா, இதில் உண்மையிலேயே உங்களுடைய ஃபேவரட் ஆல் டைம்? கில்லி வந்து நான் ஒரு 184 டைம்ஸ் பார்த்துருப்பேன் படம். ஓவா. நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து ஒரு சின்ன ஒரு DVD பிளேயர் இருக்கும். டெய்லி ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து டெய்லி பார்ப்பேன். எவ்ரிடே 3 hours வந்து பார்ப்பேன். ஓகே. கரெக்டாக 5 மணிக்கு விஜய் டிவியில் வந்து ட்ரெய்லர் போடுவாங்க படம் ரிலீஸ்க்கு முன்னாடி. எங்கே இருந்தாலும் அந்த 5 to 5 3 minutesல தலைவர் அந்த படம் போட்டுருவாங்க. அப்போ இந்த யூடியூப் அதெல்லாம் நம்ம பார்க்க பழக்கம் கிடையாது. இப்போ ஜென்சி கிட்ஸ்லாம் யூடியூப் பழக்கிறாங்க. இப்போ நம்ம அந்த டைமில் ஃபோன் கிடையாது, ஐபேட்லாம் கிடையாது. ஸோ நான் டிவி முன்னாடி வந்துடுவேன் 5 to 5 3 அந்த ட்ரெய்லர் பார்க்க மட்டும். அந்தளவு ஒரு கிரேஸ். ஆக்சுவலி அந்த படத்துக்கு அப்புறம் தலைவர் மேலே ஒரு பெரிய ஒரு அபிப்பிராயம் வந்துச்சு. ஒரு பெரிய ஃபேனாக மாறின தருணமே அந்த கில்லியில் இருந்தா. ஓகே. இன்ஃபேக்ட் அந்த கில்லி படம் வந்து நான் ரோஹினில் பார்க்கல, ரோஹினி ரிலீஸ் பண்ணல. ஓகே. அப்போ ஏதோ இஷ்யூனால ரிலீஸ் பண்ணல, நான் உதயமில் பார்த்தேன். உதயமில் பார்த்தீங்க. ஓகே, ஃபைன். ஸோ ஒரு க்ரீன் கார்டு டன். அடுத்து வந்து சிகப்பு கார்டு போகலாமா, இல்லை சிகப்பு போகலாம்? ஓகே. டிவிக்கே வின் பண்ணதுக்கு முக்கிய காரணம் இன்ஸ்டாகிராம் தான்.
அப்படின்ட்டு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து 10 நாளில் 10 ரீசன் சொல்லியிருக்காரு. ஒரு நாள் இன்ஸ்டாகிராம்ன்றாரு, ஒரு நாள் அவரோட ஆட்சி தான் நடக்குதுன்றாரு, ஒரு நாள் 5 வருஷம் உங்கள் ஆட்சி வந்து நல்லா நடக்குன்றாரு, ஒரு 6 மாதம் தான் சொல்கிறார். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அவருக்கே தெரியல. அவர் வந்து ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட், ஒரு டிப்ரெஷன் மோடில் போயிட்டு இருக்காரு நினைக்கிறேன். அவர் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு திங்கிங்கில் இருந்தால் தான் அவர் வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக யோசிக்க முடியும். இல்லைனா வந்து அவருக்கு வந்து இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுறாரு, நாளைக்கு ஒரு மாதிரி பேசுறாரு. அவர் மென்டல் ஹெல்த்தை அவர் பார்த்துக்கணும். ஓகே. ஸோ அதனால் அந்த தோல்வியோட இதில் அவர் அப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஃபைன். ஸோ 2 கார்டு எடுத்தாச்சு. 3வது க்ரீன் ஒன்று போயிடலாமா? மாற்றி மாற்றி போகலாம் நம்ம, க்ரீன் ரெட்டு. ஓகே ஓகே. ரியாக்ட் டு திஸ் மீம்ஸ். ஒரு சில மீம்ஸ் நான் காமிப்பேன், அதை பார்த்தோன்னே உங்களுடைய ரியாக்ஷன் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோஷியல் மீடியாவில். இப்போ உங்களுடைய ரியாக்ஷன் என்னன்னு பார்த்துடலாம். இது வந்து ரொம்ப பிரபலமாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது. கேம்பெயினிங் இவர் கேம்பெயின் பண்ணாமல் இருந்ததாலே வின் பண்ணியிருப்பாரு. அவசரப்பட்டு கேம்பெயின் பண்ணதால தோந்துட்டு. இல்லைங்க, ஆக்சுவலி திருத்தணி மக்கள் வந்து ஒரு நல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இழந்துட்டாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஒரு பர்சனலாக தெரியும். ஓகே. வெரி வெரி டவுன் டு அர்த் பர்சன், ரொம்ப வந்து மக்கள் அணுகிறவர், ரொம்ப ஐ ஃபீல் பேட். அவர் தோற்றதுல எனக்கு ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா வெரி நாலேஜபிள் பர்சன், வெரி நல்ல ஒரு ஸ்பீக்கர், நல்லா மக்களுக்கு பணி செய்யணுன்ற ஒரு எண்ணம் கொண்டவர். ஸோ வருத்தம் அவருக்கு இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ரொம்ப ட்ரெண்டிங்காக போன இந்த ஒரு சந்திப்பு, குறிப்பாக அதிமுக திமுக இணையறதுக்கு இவர் தான் பேசினார் அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த டைமில் உங்களுக்கு எப்படி இருந்தது? அதுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் கொடுத்துருக்காரு. அவர் வந்து முன்னாள் நண்பர், ரொம்ப வருஷமாக ஒரு பழக்கம், அதனால ஆறுதல் சொல்ல போயிருக்காருன்னு சொன்னார். ஏன்னா அவர் கொளத்தூர் தொகுதியில் முதல்வர் தோற்றது வந்து அவருக்கு கஷ்டமாக இருந்திருக்கலாம். ஸோ அதான் சொல்ல போயிருக்காரு. அதை பற்றி நம்ம வேறு எதுவும் பேசிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு வதந்தி தான், ரூமர்ஸ். ஓகே ஃபைன். அண்ட் இந்த மீமுமே ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. விராட் கோலி வந்து இங்கிலாண்டை பார்த்து சொன்னது. ஆமாம், அதாவது அதில் என்ன சொல்லியிருப்பாரு, அந்த 50 ஓவர்ஸ் அவங்க வந்து நரகத்தை ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இங்கே இவர் சொல்கிற மாதிரி வேற எதிர்கட்சி தலைவர்னு நமக்கு சப்போர்ட்டாக பண்ண போறாரு, நம்ம என்ன பண்ண எதிர்ப்பு சொல்ல போறாரு. ஓகே, அதெல்லாம் தாண்டி அரசியல் பண்ணுறது தான் நாங்கள் வந்திருக்கோம். மக்கள் பணியை மட்டுமே நம்பி நாங்கள் வந்திருக்கோம். நம்ம வந்து எதிர்கட்சி ஒன்றுங்க ஆர்கானிக்காக ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா, தப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா அது திருத்திக்கலாம், தப்பு இல்லை. பட் சும்மா சொல்கிறதுக்கு எல்லாம் ஒரு குற்றம், நம்ம எதுக்குன்னு எதுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து பொருட்படுத்தாமல் அடுத்தடுத்த மக்கள் பணி பண்ணுறதை எங்களோட ஒரே எண்ணமாக இருக்க போகுது. சிறப்பு. அடுத்தபடியாக இதை நான் கேட்டேன், இது எக்ஸ்பெக்டட், இது அன்எக்ஸ்பெக்டட், பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காரு. சார் எப்படி ஃபீல் பண்ணார் ஆக்சுவலாக பாபு சார்? அவர் வந்து நான் பேசினேன், என்ன சார் எப்படி இருக்கீங்கன்னா, அப்போ எங்கே போனாலும் பண்ண சொல்கிறாங்கப்பா அப்படின்றாரு. நான் அன்னைக்கு ஏதோ ஒரு குழந்தை வந்து சிக்னலில் நின்றுருக்காரன் காரில், கூப்பிட்டு இறங்கி பண்ண சொல்கிறாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு சின்ன பசங்களை கூட கவர்ந்துட்டார் அவர். ஓகே நைஸ். நீங்கள் என்ன புரியுதுன்னா, தளபதி கூட சேர்ந்தீங்கன்னா உங்கள் சின்ன பசங்களாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு வந்துடும். கண்டிப்பாக, நிச்சயமாக. அண்ட் ஆக்சுவலாக அதோட ஃபாலோவர்ட் இது கூட மீம் நான் பார்த்தேன். அதாவது, தம்பி நானும் வரட்டா சிஎம் ஸ்டாலின் சார் வீட்டுக்கு அவர் சொல்கிறாரு, அண்ணன் வேண்டாண்ணே நீ வந்து கை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன்ட்டு. இது எல்லாமே அந்த டைமில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போன ஒரு மீம்ஸ். அண்ட் ஃபைனல் ஒன், எல்லாருமே எதிர்பார்க்குறது இது நடக்குமா அப்படின்ட்டு. எனக்கும் லைட்டாக ஒரு ஆசை இருக்குது. மிஷன் கம்ப்ளீட்டட், திஸ் இஸ் லோடிங். ஆனால் அதுக்கு தகுதியானவர் தான் அவர். 100% தகுதியானவர், அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஃபஸ்ட்டு தமிழ்நாடு மக்களை வந்து அவர் பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காரு. அதை வந்து அவர் ஃபுல்ஃபில் பண்ணுவார். பண்ணிகிட்டு இருக்க ஒரு மிஷினில் போயிட்டுருக்கோம் நாங்கள்லாம் கூட சேர்ந்து. அதை ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், இறைவன் என்ன நினச்சிருக்காரோ, மக்கள் என்ன நினச்சிருக்காங்களோ அதுபடி நடக்கும். ஓகே. அண்ட் இன்னொரு சோஷியல் மீடியாவில் கூட நான் வந்து பார்த்தேன், அதிக சர்ச் பண்ணப்பட்ட ஒரு பேர் இந்தியாவில் லாஸ்ட் ஒரு 1 or 2 வீக்ஸில் பார்த்தா முதல் இடத்துல மோடி அவர்களுடைய பேர் இருக்குது, 2வது இடத்துல இந்தியாவிலே தளபதி விஜய் அவர்களுடைய பேர் இருக்குது. ஸோ அதுக்கு இந்த மீமுக்கு வந்து பார்க்கும்போது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நைஸ். ஸோ சூப்பராக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து ரியாக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட 3 கார்டு எடுத்துட்டோம், இன்னும் 7 கார்டு. ரெட் போயிடலாம். ரெட் ஜெயண்டின் அதிகாரம் சினிமாக்காரர்களுக்கு நெருக்கடி. ஸோ அப்படின்ட்டு ஒரு பொதுவான ஒரு வரிகள் நான் பல இடங்களில் பார்த்துருக்கேன். அவங்களுடைய ஆட்சியில் இருக்கும்போது இந்த ரெட் ஜெயண்ட்டுடைய அந்த ஆதிக்கம் அடக்குமுறையெல்லாம் இருந்தது அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு சினிமா தியேட்டர் ஓனராக அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? என்னென்னா, அவங்க வந்து சர்டன் கண்டிஷன்ஸ் போடுவாங்க. அந்த கண்டிஷன்ஸ் வந்து நம்ம பர்சனலாக ஃபேஸ் பண்ணுற மாதிரியோ பல பேர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு காது கிட்ட வந்தது. அது வந்து உதயநிதி சார் அவர் சொல்லி ஒன்றும் பண்ணுறது இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவரோட டெப்யூட்டி சிஎம், அவரோட துறை நிறைய இருக்குது. அவரோட விளையாட்டுத்துறையும் சரி, அவருக்கான டெப்யூட்டி சிஎம் அவரோட ஸ்கோப்பில் நிறைய வேலைகள் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அவர் இதில் வந்து பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணிக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு பல பணிகள் இருந்துருச்சு அப்போ. ஸோ இதில் அங்கே இருக்க அவங்க வந்து உள்ள
பாலிடிக்ஸ் பண்ணியிருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம வந்து கடைசி ஒரு 8-10 மாதமாகவே டிவிக்கு சார்ந்து மக்கள் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல. பட் பல பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெல்த்தியான டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு வந்து ஃப்ரீ. இப்போ தியேட்டர் ஓனர்ஸுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கணும். நாங்கள் எந்த படம் போடணும், எந்த ஷோ போடணும், எந்த படத்தை எந்த ஸ்க்ரீனில் போடணும், தியேட்டர் ஓனர்ஸ் டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்தா தான் அந்த துறை வந்து ஹெல்த்தியாக இருக்கும், ஆர்கானிக்காக இருக்கும்ன்ற என்னோட கருத்து. அதான் பல தியேட்டர் ஓனர்ஸோட கருத்தாகவும் இருக்கும். இப்போ அப்படி இருக்குதா? இப்போ 100%. அதுவும் ஒரு சினிமா துறையிலேருந்து ஒரு முதல்வர் வந்திருக்காரு. சினிமாவுக்கு ஆல்ரெடி ஒரு போன வாரம் மண்டே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா 5 ஷோஸ் த்ரூ அவுட். ஃபஸ்ட் ஒரு புது படத்துக்கு 7 நாட்கள் வந்து 5 ஷோஸ் நடத்திக்கலாம் அப்படின்ற ஒரு இது ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காரு. இவ்வளோ நாள் எந்த முதலமைச்சரும் பண்ணாத ஒரு கோரிக்கை வந்து அவர் நிறைவேற்றிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள் நம்ம சினிமா துறைக்கு பண்ணுவான்ற நம்பிக்கை சினிமா துறை சார்ந்த அனைவருக்குமே இருக்குது. சூப்பர், சிறப்பு. எங்களுக்கும் அது இருக்கிறது. அடுத்த கார்டு. ஓகே, இதில் இருக்க ஒரு சில இமேஜஸ்லாம் நான் காமிக்கிறேன். அவங்கள பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாம், இல்லைனா எங்களுக்கு தெரியாத இது ஒரு விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணலாம். சரியா? அந்த நபர்கள் யார் என்றால் இவரை வந்து பாராட்டாத ஆளே கிடையாது. ஏன்னா அவருக்கு வந்து வயது 60 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். 60 கிட்ட இருக்கும். அவர் வந்து கடைசி நான் சொல்கிறேன் 2.5 வருஷத்தில் அவர் ஒரு நாள் எவ்வளோ நாள் தூங்குவார் தெரியுமா? 2 hours. அந்த அளவு தான். நீங்கள் அவர் வீட்டு வாசலில் நீங்கள் 3 மணிக்கு போனாலும் அவ்வளோ பேர் இருப்பாங்க. டயர்டாக பார்ப்பார். தளபதிக்கான ஒரு உண்மையான ஒரு விசுவாசி பல பேர் இருக்கும். பட் அவர் வந்து நம்பர் ஒன். ரொம்ப அவரை வந்து பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க்கர். ரொம்ப எதுவுமே தப்பாக நடந்துடக்கூடாது அப்படின்ற எண்ணம் கொண்டவர். அவர் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுவோம் நாங்களாம். அவரோட ஹார்ட் ஒர்க் வந்து ஒரு ஈடே கிடையாது. அவரோட பங்கு ஒரு பெரிய பங்கு இந்த வெற்றியில். ஓகே, ஸோ டோனிக்கு ஒரு ரெயினானா தளபதிக்கு வந்து எங்கள் ஆனந்தம். கண்டிப்பாக 100%. சிறப்பு, ஃபைன். இவர் ஸ்பீச்லாம் வைரலாக போயிட்டுருக்கு, எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கு. ஆமாம். எப்படி வந்து ஒரு அட்டாக்கிங்காக ஆன் பாயிண்ட், எதுவும் ஓவர் போர்டு போகாமல் ஆன் பாயிண்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ஃபேக்ட்ஸோட பேசுகிறவர். வெரி வெரி பிக் பூஸ்ட் டு த பார்ட்டி. சூப்பர். அண்ட் இட்ஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். ரொம்ப நல்ல மனுஷன். தளபதியை வந்து இந்த பயணம் ஃபுல்லாக ஒரு பாதுகாப்பாக இப்போ அவருக்கே ஒரு ஃபேன் கிளப் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்காரு. இட்ஸ் வெரி வெரி நைஸ் ஜென்டில்மேன். நீங்கள் பார்க்க தான் ரொம்ப ரகடாக பயங்கர இருக்காரு. பட் இட்ஸ் வெரி வெரி சாஃப்ட் ஹியூமன் பீன். வெரி நைஸ் பர்சன். நான் கூட இன்ஸ்டாவில் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தேன், உடனே ரிப்ளை பண்ணேன். வெரி ரொம்ப நல்ல மனுஷன். ஓகே, தேங்க்யூ ஐயா. எப்பயுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக தேவை அவருக்கு. எங்கள் கட்சி வந்து யங்ஸ்டர்ஸால கட்சி, இன்எக்ஸ்பீரியன்ஸ் கட்சின்னு சொல்லிட்டு இருந்த தருணத்தில் இவர் வந்தது வந்து மக்கள் மத்தியில் இன்னொரு ஃபேஸ் லிஃப்டாக இருந்துச்சு எங்களுக்கு, எங்கள் கட்சிக்கு. ஓகே, இவர் பார்க்காத தலைவர்களே கிடையாது. எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஜெயலலிதா அம்மா அவங்களையும் பார்த்துருக்காரு. அவர் கூட பயணிச்சிருக்காரு. அவங்களுக்கு அட்வைஸ் இருந்திருக்காரு. இப்போ எங்கள் தளபதியும் அரசியல் இருந்து அவர் வந்து அரசியலை புரிஞ்சவர். எந்த மக்கள் மனம் எப்படி போயிட்டுருக்கு, எந்த இடத்துல வந்து யாருக்கு நிறுத்தினா கரெக்டாக இருக்குன்னு அவர் கொங்கு ரீஜனில் ஒரு நல்லா பண்ணி கொடுத்து ஜெயிச்சு வச்சுருக்காரு. ஏன்னா ஏடிஎம்கேயோட கோட்டைன்னு சொல்லிட்டு இருந்த காலத்தில் கொங்க ரீஜனை பீட் பண்ணல அவருக்கு பெரிய பங்கு இருக்குது. அதே மாதிரி அவர் வந்து வெரி வெரி டவுன் டு பர்சன். அவ்வளோ ஒரு 5 முறை அமைச்சராக இருந்திருக்காரு. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு இவ்வளோ பெரிய லாஸ்ட் வீக் உடம்பு கொடுக்கும் சரியாக போச்சு. அப்படியும் அடுத்த நாள் வந்து சட்டசபையில் வந்து செயலகத்தில் வந்து தலைமை செயலகத்தில் வந்து பணி புரிஞ்சிட்டு இருந்தார். ஸோ அந்த வெரி வெரி டெடிகேட்டட் பர்சன். நைஸ். அண்ட் இன்னும் சோஷியல் மீடியாவில் இவரை வச்சு நிறைய மீம்ஸ் போடுறாங்க. அதாவது தான் மை டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் இவரை மாதிரி இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம், ஆனால் எங்களுக்கு இப்படி இருக்குன்னு வேற ஒருத்தரோட புகைப்படம் போட்டுருந்தாங்க. ஸோ நைஸ். ஸோ இந்த ஒரு கார்டு முடிந்தது. ஆஹா, புயல் வேகத்தில் போகிறோமே, இன்னும் ஒரு 5 கார்டு தான் இருக்குது. அதே தான் சேம்ஸ் இமேஜை பாரு, அட்வைஸை கூறுன்ட்டு. இப்போ வந்து நல்ல விஷயங்கள்லாம் சொன்னீங்க இந்த இமேஜஸ் பற்றி. இன்னும் ஒரு 3 இமேஜஸ் இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் சொல்லலாம், இல்லை ஒரு மெசேஜ் சொல்லலாம். அந்த 3 நபர்கள் யார் என்று பார்த்து விடலாம். 10% மேலே வாங்கினா அரசியல் விட்டு போகிறேன்னாரு. அவர் பேச்சியே நிப்பாட்டிடுவேன்னாரு. அரசியலை பற்றி பேச மாட்டேன்னாரு. பட் இன்னும் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ சொல்கிற வார்த்தைகளை அவர் காப்பாற்றினா அவர் மேலே இன்னும் அதிக மதிப்பு வந்து மக்கள் வைப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை, ஒரு கருத்தை அவர்கிட்ட சொல்கிறேன். அருமையான ஒரு பதிவு. ஓகே, அடுத்தபடியாக இவரும் தளபதிகிட்ட மெயின் ஒன்று கற்றுக்கணும். என்ன தான் இவர் அவ்வளோ தலைவரை பற்றி விமர்சனம் வச்சாலும், பர்சனல் விமர்சனம் வச்சாலும், தலைவர் வந்து ஜெயிச்சு அடுத்த நாளே இவரோட லீடர் திரு சீமான் அவர்களை போய் வீட்டில் போய் சந்திச்சார். அதுதான் ஒரு தலைவரோட குணம்.
தலைவரோட ஒரு பண்பாடு. அதெல்லாம் இவர் கற்றுக்கணும் எங்கள் தலைவர். அது அப்படி பண்ண போறாருன்ட்டு உங்கள் எல்லாருக்கும் இல்லை தெரியுமா? நமக்கு வந்து அவர் ஒரு அந்த மாதிரி ஒரு கேரக்டர்னு எங்களுக்கு தெரியும். அவர் எல்லாரையும் மதிக்கக்கூடியவர். யார் அவரை பற்றி ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாலும் அவங்களே அரவணைச்சு கொண்டு போகிறவர் தான் அவர். தலைவர் வந்து அந்த ஒரு பர்சனாலிட்டி வந்து அன்மேட்ச்ட். ஓகே, ஒரு ப்ராப்பர் லீடர்னா அவர் எங்கள் தலைவர் தான். ஸோ இவங்கெல்லாம் அவரை பார்த்து கற்றுக்கணும். சிறப்பு. ஃபைனல் ஃபோட்டோ. இவங்கள பற்றி பேசுறதுக்கு வார்த்தையே கிடையாது. இவங்க வந்து நாளைக்கு வந்து டிவிக்கே சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. பின்னாடி ஒரு கலர் இருக்குது, அந்த கலர் தான் இவங்க. ஓகே, கமெண்ட்ஸ். ஃபைன், நல்ல அருமையான பதில்கள் சட்டுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபைனலாக ஒரு 4 கார்டு இருக்குது, அதோட நம்ம நிகழ்ச்சியை முடிக்கிறோம். டிஎம்கே ஆட்சியில் இருந்த ஒரு விஷயம், அது வந்து டிவிகே ஆட்சியில் இருக்காது அப்படின்னா அது என்னது? பல விஷயங்கள் இருக்காது. ஏதாச்சும் ஒன்று ரெண்டு. ரவுடிசம் இருக்காது, கரப்ஷன் இருக்காது. ஓகே, இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியுன்ற இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது, அறவே இருக்காது. எங்கள் தலைவர் வந்து நாங்கள்லாம் ஜெயிச்சுட்டு பணியூர் ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது சொன்ன ஒரு வார்த்தை, எல்லா எம்எல்ஏ தனித்தனி மீட் பண்ணி பேசினார். சொன்ன ஒரு வார்த்தை, நான் ஜெயிச்சிருக்கேன், மக்கள் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க, நீங்கள் எல்லாம் என்னை ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க, உங்கள் மேலே ஒரு குறை வந்துச்சு என் மேலே வந்த மாதிரி எந்த ஒரு அதிகாரத்தையும் மிஸ்யூஸ் பண்ணாமல் மக்கள் பணியில் தீவிரமாக இருங்க. அது மீறி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா நான் யாருன்னு பார்க்காம கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பேன். ஸ்ட்ரிக்டாக ஒரு க்ளோஸ்டு டோரில் எந்த ஒரு பப்ளிசிட்டிக்காகவும் இல்லை, மைக் முன்னாடி இல்லை, கேமரா முன்னாடி கிடையாது, தனித்தனியாக கூப்பிட்டு சொன்னார். அந்த அளவு வந்து அவர் வந்து ஒரு இஸ் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் த பீப்புள் அவரை நம்பிக்கை செலக்ட் பண்ணதில். அதே மாதிரி அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். நான்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி காலைல 9 மணிக்கு போனால் நைட் வரைக்கும் தொகுதியில் தான் இருக்கேன், மக்கள் பிரச்சனை கேட்குறேன். அங்கே தானே வரீங்க? ஆமாம், டெய்லி தொகுதியில் இருக்கேன், மக்கள் பிரச்சனை கேட்குறேன். மக்களே கேட்குறாங்க, எந்த எம்எல்ஏ இந்த மாதிரி டெய்லி இந்த எம்எல்ஏ தொகுதிக்கு வர மாட்டாங்க, நீங்கள் டெய்லி வரீங்கன்னு கேட்குறாங்க அங்கே இருக்க மக்கள். ஓகே, ஸோ அதுதானே மக்கள் நமக்கு செலக்ட் போட்டுருக்காங்க. நம்ம வந்து மக்களுக்காக தான் உழைக்க வந்திருக்கோம். மற்ற எல்லா வேலையும் விட்டு ஓகே முழு நேர மக்கள் பணியில் இறங்கிட்டு வந்தோம். சிறப்பு. ஸோ குறிப்பாக ரவுடிசம்ங்கிற ஒரு வார்த்தை இனிமேல் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நாங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறோம். அண்ட் இப்போ ஒரு சிகப்பு போயிடலாம். கேள்வி நம்பர் 8, பட்டா பிரச்சனை, அதை முன்னிலைப்படுத்தி தான் உங்களுடைய எல்லா பிரச்சாரமே இருந்தது. ஸோ அது எந்த மாதிரியான பட்டா பிரச்சனைகள் அங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் அதை எப்படி நீங்கள் தீர்த்து வைப்பீங்க, அந்த ஒரு சொல்யூஷனும் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைங்க, இப்போ வந்து சில ஒரு ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ஸ்டடியில் வந்து இன்னும் 3 வகையான பிரச்சனை இருக்குது. பட்டா பிரச்சனை சில வந்து ஹவுசிங் போர்டில் இருக்குது, அதில் என்ஓசி கொடுக்கலன்றாங்க. சில வந்து லேண்ட் கவர்மெண்ட் அக்வயர் பண்ணியிருக்காங்க, அதனால் பட்டா கிடைக்காம இருக்குன்றாங்க. சில பேர் வந்து நீர்நிலைகள், சில லேண்டில் வந்து நீர்நிலைகள் இருக்குது, ஸோ அதில் வந்து பட்டா கிடைக்காத சில நிலங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி கவர்மெண்ட் சார்பில் எப்படி மூவ் பண்ணி, இப்போ ஹவுசிங் போர்டில் என்ஓசினா அந்த ஃபைல்ஸ் எடுத்து எதனால நின்றுட்டுருக்கு, அது ஏன் என்ஓசி கொடுக்காமல் இருக்குது. இப்போ அக்வயர் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ கிரேட் 1 கிரேட் 2 கிரேட் 3 இருக்குது. கிரேட் 1னா நம்ம கிளாஸிஃபை மட்டும் பண்ணியிருப்பாங்க, கிரேட் 2 கிளாஸிஃபை பண்ணி அவங்களுக்கு நோட்டீஸ் போயிருக்கும், கிரேட் 3னா அவங்களுக்கு நம்ம காம்பன்சேஷன் அமௌண்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அமௌண்ட் போகிற ஸ்டேஜில் இருக்கும், 4th ரிலீஸே பண்ணியிருப்பாங்க, அமௌண்ட் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பல கிரேடில் இருக்குது. அந்த வகையில் என்ன ஸ்டேஜில் இருக்குது, ஸோ அதை எப்படி திருப்பி நம்ம லேண்ட் அவங்ககிட்ட திருப்பி கொடுத்து பட்டா எடுத்து கொடுக்கலாம். நம்ம நீர்நிலையில் இருந்துச்சுன்னா எப்படி லீகலாக மூவ் பண்ணி ஒரு அஃபிஷியல் ஸ்கெட்ச் மாதிரி எடுத்து என்னென்ன இடத்துல நீர்நிலை ஆக்சுவலாக இருக்குது, பழைய காலத்தில் எப்படி இருந்துச்சு, இப்போ என் பில்டிங்ஸ் வந்திருக்கா, எப்படி அதை மாற்றலாம், கெசட்டில் நம்ம ஒரு வெரிஃபை பண்ணி அதை வந்து நம்ம மாற்ற முடியுமா அப்படின்னு லீகலாக மூவ் பண்ணி வாட் கேன் பி டன்னு நாங்கள் ஒரு பெரிய ஒரு 20 அட்வைஸ் செஞ்ச ஒரு குழு வச்சு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து ஓவர் நைட் பண்ண முடியாது, 100%. நான் மக்கள்கிட்ட சொல்கிறேன், இது ஓவர் நைட் பண்ண முடியாது, கொஞ்சம் டைம் கொடுங்க, என்ன பண்ண முடியும் மேக்ஸிமம் நான் இதுக்காக பண்ணி கொடுப்பேன்ற ஒரு நம்பிக்கையை ஒரு தடவையும் மக்கள் சொல்லிட்டு தான் இருக்கேன். 2031க்குள்ளே முடிஞ்சிடும் அப்படிங்கிறீங்க? அதுதான் என்னோட கோல். ஓகே, சிறப்பு, நம்புகிறோம். ஃபைனல் க்ரீன் அண்ட் ரெட் கார்டு இருக்குது. ஸோ இப்போ ஒரு சேஞ்சுக்கு ரெட் கார்டே போயிடலாம். நடிகை த்ரிஷா வருகை முதல்வர் பதவியேற்பு விழாவில் சர்ச்சைக்குரிய பல செய்திகள்லாம் வந்துச்சு, இது குறித்து உங்கள் பார்வை என்ன? சினிமா துறையிலேருந்து பல பேர் வந்திருந்தாங்க. அதை அவங்க ஒருத்தவங்களை பற்றி மட்டும் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்ல அவசியமே கிடையாது. பல பேர் வந்திருந்தாங்க. லலித் சார் வந்து ப்ரொடியூசர் இருந்தாங்க, அவர் கூட நடிச்சிருந்த பல நடிகர்கள் ப்ரொடியூஸ் பண்ணவங்க, நண்பர்கள் பல பேர் வந்திருந்தாங்க. அதனால் இது நம்ம ஒருத்தவங்க சிங்கிள் அவுட் பண்ணி ஒரு கார்னர் பண்ணுன்ற ஒரு எந்த அவசியமே கிடையாது. அவருக்கு மேலே வெல்விஷர்ஸ், அவருக்கு மேலே இருக்க ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்குது. நம்ம சினிமா துறையில் வந்திருக்காங்க, எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதுமாதிரி அவங்க வந்திருக்காங்க. அதே மாதிரி பல நடிகர்கள் வந்திருக்காங்க, நடிகைகள் வந்திருக்காங்க. ஓகே, ஸோ அது வந்து ஒரு இயல்பாக நடந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறீங்க. சிறப்பு. ஃபைனல் கேள்வி, க்ரீன் கார்டு. ஒரு மறக்க முடியாத கான்வர்சேஷன் வித் தளபதி விஜய் ஏதாச்சும் இருந்தால் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். எப்போனாலும் நடந்திருக்கலாம் அது.
இல்லை நான் வந்து நிறைய பர்சனலாக பேசியிருக்கோம், பட் அதை நம்ம சொல்ல முடியாது. பட் அவர் ஒரு பர்ஃபெக்ட் லீடர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு தருணம் என்னென்னா, சர்க்கார் டைமில் வந்து நான் லண்டனில் படிச்சுட்டு இருந்தேன். படத்துக்காக மட்டும் தான் வந்திருந்தேன். இங்கே சென்னை வந்திருந்தேன். நாளைக்கு படம் ரிலீஸு. முதல் நாள் வந்து அப்போ ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து என் வீட்டில் வந்து டிக்கெட்ஸ் வாங்கிட்டு போனார். ஓகே. நான் வந்து என்ன அவர் விஷயமா இருந்தாலும் நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஆனால் இது நடந்துச்சுன்னு அவருக்கு மெசேஜ் போட்டேன். நைட்டு ஒரு 1:20 1:30 இருக்கும். இம்மிடியேட்டாக கால் வந்துச்சு. எவ்வளோ டிக்கெட் வாங்கிட்டு போனாங்க, அந்த டிக்கெட் அமௌண்ட் எவ்வளோ, காசு கொடுத்தாரா. என் பேர் சொல்லிட்டு ₹1 கூட யாராவது மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் மினிட் நீ சொல்கிற, அதை வந்து என்கரேஜே பண்ணக்கூடாது. ஐ எம் வெரி ஸ்ட்ரிக்ட் ஆன் தட் ரேவந்த், யூ ஷுட் நாட் என்கரேஜ் திஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். நைட் 1:30க்கு அது மேக்ஸிமம் ₹2000 ₹3000 தான் இருக்கும். அது காசு கொடுத்து தான் போனது, அது விஷயம். பட் அதை கூட அவர் வந்து ரொம்ப மானிட்டர் பண்ணி அவர் பேர் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அரசியல்லாம் வரதுக்கு முன்னாடி சர்க்கார் டைம் சொன்னவர். ஓகே. ஸோ அப்படி இருக்கவர் வந்து ஒரு பெரிய லெவலில் ஏதாவது பிரச்சனை நடக்கக்கூடாதுன்ற ஒரு பெரிய ஒரு விஷனோடு இருக்கவர். ஸோ இஸ் ட்ரூ லீடர். இஸ் அவர் வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து ரொம்ப பிளெஸ்டுன்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு லீடர் கிடச்சதுக்கு மக்கள் மேலே அவ்வளோ அன்பு வச்சிருக்காரு, அவ்வளோ பாசம் வச்சிருக்காரு. ஏன்னா அவருக்கு இல்லாத பணமா, அவருக்கு இல்லாத பேரா புகழா ஒன்று எல்லாமே அவர் சம்பாரிச்சிட்டார். இப்போ வந்து அவருக்கு இன்னும் நம்பர் 1 இருக்கார் சினிமாவில். இன்னும் ஜனநாயகம் வரப்போகுது. இன்னொரு 50 படம் நடித்தாலும் அவர் தான் டாப் லிஸ்ட் இருக்க போகிறார். அது வந்து தெரிஞ்சது தான். அதெல்லாம் விட்டுட்டு அவர் சொகுசு வாழ்க்கையில் இருந்துட்டு போயிருக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஃபாரின் ட்ரிப்ஸ்லாம் போயிருக்கலாம், என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ஒன்றுமே இல்லை. மக்கள் பண்ணி எவ்வளோ ஹெக்டிக்னு உங்களுக்கு தெரியும். காலையில் அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் எப்படி இருப்பாங்களோ, காலைல 9 மணிக்கு போனாருன்னா 5 மணி வரைக்கும் இருக்காரு. இந்த லஞ்ச்லாம் அவரே கொண்டு போடாம கேள்விப்படவே உண்மைதானே அது? அங்கேயே தான் சாப்பிட்றாரு. எங்கேயும் போகிறதில்ல. மார்னிங் போனாருன்னா அங்கேயே இருந்து மக்கள் குறைய பார்க்குறாரு, அஃபிஷியல்ஸை மீட் பண்ணுறாரு. ஓகே. ஸோ ப்ராப்பராக எப்படி ஒரு சிஎம் இருக்கணுமோ அப்படி இருக்காரு. இது முன்னாடி எப்படி இருந்தாங்க நம்ம தெரியல. பட் இந்த மாதிரி ஒரு சிஎம்மை தமிழ்நாடுல இந்தியாவே பார்த்தது கிடையாது. இது கோயிங் டு செட் அ பெஞ்ச் மார்க். அடுத்தடுத்து மற்ற ஸ்டேட்லாம் இவர் பற்றி கற்றுக்க போகிறாங்க. நீங்கள் இன்ஃபேக்ட் டெல்லியிலே அவ்வளோ அவருக்கு மரியாதை கொடுத்துருந்தாங்க. ஸோ இஸ் கோயிங் டு பி ஐகான் இன் இந்தியன் பாலிடிக்ஸ். எப்படி சினிமாவில் ஒரு ஐக்கானாக இருந்தாரோ அதே மாதிரி இந்தியா பாலிடிக்ஸில் ஒரு பெரிய ஐக்கானாக, உலகம் பேசும் ஒரு நபராக ஒரு அரசியல்வாதியாக இருக்க போகிறார். நிச்சயமாக. அதாவது முதல் படத்தில் நாங்கள் வந்து சினிமாவில் தான் பார்த்துருக்கோம், இப்போ வந்து நிஜத்தில் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நீங்கள் கூட லைட்டாக பேசும்போது சொன்னீங்க ஜனநாயகன் வேறு ரிலீஸ் ஆக போகுதுன்ட்டு. எப்போன்னு சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். சென்சார்னு வரல, சென்சார் வந்து உடனே வந்துடும். மோஸ்ட் ப்ராபப்ளி பர்த்டே அந்த வீக் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சூப்பர். வழக்கம் போல் எனக்கு டிக்கெட் கொடுத்துருங்க. 100% சிறப்பாக வந்து பார்த்துடுறேன். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் எனக்கு என்ன ஒரு பெருமையான விஷயம் அப்படின்னா, ஒரு அன்புக்காக, ஒரு நட்புக்காக கொடுத்த வாக்குக்காக பல கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி எனக்காக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் தொகுதியில் உள்ள மக்களுக்கு நீங்கள் எவ்வளோ வந்து ஆர்வமாக வேலை செய்வீங்கன்னு கண்டிப்பாக இதில் எனக்கு தெரியுது. அண்ட் சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து ஆரம்பித்தேன். பட் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த தளபதியின் ரசிகர்களுக்கு ஒரு சிறப்பு பிரத்யேகமான ஒரு கிஃப்ட் நான் கொடுத்தே ஆகணும். அந்த வகையில் உங்களுக்காகவே இது தயாரிக்கப்பட்ட தளபதி விஜய் அவர்களுடைய ஒரு டிஷர்ட். ஸோ எங்கள் சார்பாக அனதர் ஸ்மால் கிஃப்ட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களுடைய பணிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும். என் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.